ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointech Academy. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்கோலி 714 USDT உடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்கோலி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், பைனான்ஸ் உடைய ஓனர் சிஇசிட்டு இருக்கிறது அவருடைய ஒரு டாக், அவர்கிட்ட பெற்றிருக்க அந்த டாக்ட ஒரு மீம் காயின் தான், அந்த டாக்ட பர்த்டேக்காக லான்ச் பண்ண ஒரு மீம் காயின் தான் இந்த ப்ரோக்கோலி 714 அப்படின்னு சொல்கிற ஒரு காயின். சரியா? இப்போ இந்த காயின் வந்து எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், கரண்ட்ல இருந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து நாங்கள் ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக மூவ் ஆகி இருக்குது. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக மூவ் ஆகி இருக்குது. கிட்டத்தட்ட 344 நாட்கள் வந்து எங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் இருந்திருக்குது. சரியா? எஸ், எங்களுக்கு கிட்டத்தட்ட 344 நாட்கள் வந்து எங்களுக்கு இது சைட் பேஸ்லேயே தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 இயராக எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து சைட் பேஸ்லேயே தான் மூவ் ஆகுது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த சைட் பேஸுக்குள்ளுக்கு ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஒன்று நடந்திருக்கும். சரியா? ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் அது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இதில் அழகான ஒவ்வொரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபார்மாக இருக்கும். எங்களுக்கு ப்ரீவியஸாக எங்களுக்கு இங்கே ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மாக இருக்குது. அந்த ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் ஆகினதுக்கு பின்னால், பிரேக் அவுட் பிளேஸில் இருந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 192 கிட்டத்தட்ட 190 ஆல்மோஸ்ட் 200 எடுக்கலாம். கிட்டத்தட்ட 200% வந்து எங்களுக்கு அந்த பிரேக் அவுட் இருந்து பம்ப் ஆகிருப்பாங்க. ரெண்டாவது தடவை எங்களுக்கு அந்த பிரேக் அவுட் நடக்க கிட்ட, சரியா, எங்களுக்கு இங்கேருந்து பம்ப் ஆகிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு 10x 1167%. இந்த 1167% எப்படி நடந்ததுன்னு சொன்னால், இது வந்து ஒருத்தர் வந்து பைனான்ஸோடைய இன்சைட் ஒருத்தரை ஹேக் பண்ணி, இன்சைட் ஒருத்தர் அக்கௌண்ட்டோட ஹேக் பண்ணப்பட்டு அதில் இருந்து எங்களுக்கு வந்து இந்த கோயினில் வந்து மணி இன்ஃப்ளோ ஆகின அந்த ரீசனால் எங்களுக்கு வந்து இந்த கோயின் வந்து 10x வந்து மார்க்கெட்டில் வந்து பம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ மூணாவது இப்போ பார்த்தோம்னு சொன்னாலும் கரண்ட்டாக சேம் பேட்டர்னில் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. முதலாவது இது ஒரு ஃபாலிங் வெஜ், ரெண்டாவது ஒரு ஃபாலிங் வெஜ், மூணாவது இப்போ ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ மூணாவது இங்கே இருந்து எங்களுக்கு எங்கே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு முதல் டார்கெட்டாக ஹை இல்லை, இதோடைய ஹாஃப் வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல் டார்கெட்டாக இது வரைக்குமே இப்போ எங்களுக்கு இந்த ஹை இருக்குது தானே, இந்த ஹையிலிருந்து எங்களுக்கு முதல் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாரி, அந்த ஹை இல்லை, முதல் டார்கெட் வந்து எங்களுக்கு இந்த ஹை வரைக்கும் எங்களுக்கு முதல் டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 421% வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு முதல் டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ரெண்டாவது டார்கெட்டாக பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இந்த டார்கெட் 0.0872 கிட்டத்தட்ட 600% கிட்ட வந்துச்சு. எங்களுக்கு அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மூணாவது டார்கெட்டாக எங்களுக்கு வந்து இதோட ஹை வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 0.15 0.15 அது வரைக்குமே எங்களுக்கு வந்து மூணாவது டார்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாலாவது டார்கெட்டாக கொஞ்சம் லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இதை ஒரு $4 வரைக்கும் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட 32,000% கிட்ட எங்களுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ பை பண்ணி போட்டு உங்களுக்கு இப்போதே வராது, அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸாக இருக்கும். அந்த லாங் டேர்மில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிற கட்டத்தில் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? சப்போஸ் இது வந்து சொல்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 to 3 இயர்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ் வரை எடுக்கும். சரி, உங்களுக்கு இந்த $4 வரதுக்கு உங்களுக்கு அதை தாண்டி மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, சரி, அப்படியே எங்களுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து $714 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இங்கே ஹையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 59,75,210% வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளேஸில் இருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இப்போதே கேட்டால் இப்போதே இல்லை, இப்போதே மூவ் ஆகாது. எங்களுக்கு எப்படியும் இது போகிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வரை எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நாங்கள் பை பண்ணி வச்சுட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். ஒரு 10 இயர்ஸுக்கு ஒரு 7 to 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு BNB எல்லாம் மூவ் ஆகினது வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் தான் எங்களுக்கு வந்து மூவ் ஆகினது. அப்போ அதே மாதிரி எங்களுக்கு இதுலேயும் வந்து மூவ் ஆகணும்னு சொன்னால், எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ஹோல்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயின்ஸு. என்ன சொன்னால், இது வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நெவர் ஃபேட் சீஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கேள்விப்பட்ட மாதிரி எங்களுக்கு வந்து அது ஃபேட் பண்ண தேவையில்லை. பட் எங்களுக்கு வந்து பை பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்லேயே நான் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000% or 400% இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ராஃபிட்ஸை ஈஸியாக கெயின் பண்ணி கொள்றதுக்கு மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இப்போ வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டால், எஸ், இப்போ வந்து பை பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். எங்களுக்கு இப்போயும் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுது. அந்த ரிவர்சல் பேட்டர்ன் தான் டபுள் பாட்டம் பேட்டர்னோட ஃபார்ம் ஆகுது. சரியா? பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அந்த டபுள் பாட்டம் பேட்டர்னுடைய நெக்லைனாக இது இருக்குது 0.0 0.0
165 SIF165 இதுதான் எங்களுடைய நெக்லைனாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இங்கே இது பை பண்ண சொன்னால் முதல் டார்கெட்டாக இது வரைக்கும் வைக்கலாம் 33% வரைக்கும், ரெண்டாவது டார்கெட்டாக இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம் 243%, மூணாவது டார்கெட்டாக இந்த ஹை 441%, நாலாவது டார்கெட்டாக இந்த ஹை கிட்டத்தட்ட 600%, அஞ்சாவது டார்கெட்டாக எங்களுக்கு வந்து இந்த ஹை வரைக்கும் வைக்கலாம் கிட்டத்தட்ட 1000% கிட்ட எங்களுக்கு வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 5th டார்கெட்டில். சரியா? அப்போ இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் டார்கெட்டே வச்சுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இல்லை நான் லாங் டேர்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை நீங்கள் மிச்ச காலத்தில் உங்களுக்கு ஒரு 1000% வேணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்றதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.